பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும். நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு? கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும். நான் உன் அன்னை. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன். அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் செல்வமே. உன்னை முழுமையாக நான் பரீட்சிக்க நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு நானே சர்வாதிகாரி. நீ எதற்கும் இடம் தராதே. சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். விரைந்து வா என் செல்வமே. வரும்போது எனக்கு வேண்டியதை நீ வாங்கி கொண்டு வா. என்னை சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது. நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது. இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாயல்லவா? இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறும். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு கொடி கட்டி ஜொலிக்கப் போகிறாய். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இது உன் அன்னையின் சத்திய வாக்கு. எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாய் என் செல்வமே. நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா? நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடையச் செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும். ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது. ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான். இதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன். எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும். அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு. இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை. எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு. உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம். இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும். சில உறவுகள் மனவலி, நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள் என் தங்கமே. எதற்காகவும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன். அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும். அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலை நிறுத்தும்.
உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும். அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வை. அது போதும் உனக்கு. மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கித் தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரும். அம்மா, என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய். இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீச போகும் நேரம். உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய். அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காண நேரும். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன். உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம்? என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய்? உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன். அதை நீயும் உணர்கிறாய். எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன். உன் உழைப்பை வேகமாக உயர்த்து. உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே. உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா? அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய். உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம். எல்லோரும் என் குழந்தைகளே. எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது. ஆனால் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன்? என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன். உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன். என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன். உன்னை நீ காயப்படுத்தாதே. உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன். என் நாமத்தை உச்சரி. அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடப் போகிறது என் செல்வமே. உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும். வருவது வரட்டும் என்று விட்டு விடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு. உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான். உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கோரு. உன் மீனாட்சி தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, நீ கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் மீனாட்சி தாய் நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னோடு உன் மீனாட்சி தாய் துணையாக இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு. இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. உனக்கான நல்ல நேரம் வருகிறது. நீ பொறுமையாய் இரு. உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாயே. உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை நீ காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே. அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே, உதாசீனப்படுத்தாதே. உனக்கு எல்லாம் நான் புரிய வைப்பேன். கொஞ்சம் காத்திரு. உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன்.
உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்துக்கொள். உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்கு. உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூட்டும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையோடு காத்திரு. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின்படி எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றாய். அது கூடாது. உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னை நான் துணை இருப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு துணை நின்று உனக்கு உண்மையை எடுத்துரைப்பேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலைப்படாதே. யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும். வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை. திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு. அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி. கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில். ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம். அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப மாற்றிக்கொள். நேரங்கள் மாற்ற முடியாதது. ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும். அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும். அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் திறந்து வைத்துள்ளேன். வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு என் தங்கமே. உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண் பார்வையில்தான் உள்ளது. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. என் இதயத்தின் கருவறையின் அரவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழப்போகிறாய். உன் தாய் மீனாட்சியான என்னுடைய கடைக்கண் பார்வையால் உன் விதி தானே மாறப்போகிறது. நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு வருவது இந்த தாய் மீனாட்சி என்று நீ நம்பினால் எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். என் தங்க பிள்ளையே, உடைந்து போயிருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே. நான் உன்னை உருவாக்கி உயர்த்தப் போகிறேன். இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு இருக்கப் போகிறாய் என் தங்கமே. உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன். எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை. ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன். உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே. ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு. இந்த யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கிறாய்? ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும். உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்று ஜெயிப்பாய். காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம். மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம். இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும்? அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு. அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும். இது நிச்சயம் நடக்கும்.
நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று சுபிட்சமாக வாழப்போகிறாய் என் தங்கமே. உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே. உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் அன்னை தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே.